கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் இப்படி ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிவன் அடியார்கள்லாம் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள போல இருக்கிறவங்க ஏன் வந்து திருமணம் பண்ணிக்காமயே இருக்கிறாங்க? ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டே அந்த ஆன்மீகத்துல அப்படியே வழி நடத்தலாம்ல? ஏன் இவங்க வந்து ஒரு திருமணம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி இருக்கிறாங்க? ஏன் சிவனே வந்து கல்யாணம் அவங்க பண்ணிட்டு அது தான் வந்து இருக்கிறாரு. அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆ. புரியுதா? இல்ல நான் பெரும்பாலும் நான் வந்து கேள்விப்பட்டது. இப்ப YouTubeலயே பார்த்தீங்கன்னா, நெறைய சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு துறவியாவே தனிப்பட்ட முறையில ஒரு பெண் துறவினா தனியா இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆ. ஒரு சொல்லு ஒண்ணு வரும்ல. ம். சாமியார் ஆயிட்டாங்க, திருமணம் பண்ணக்கூடாது, ம். இது பண்ணணும். அப்படிலாம் அந்த ஒரு அந்த மக்களுடைய சொல்லால ம். அவனுடைய மனசு அது உடைஞ்சிரும். ம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யார் வேணா எப்படி சொல்றதுன்னா, பண்றவங்க ஆமா பண்றாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஆ. சிவபக்தர்கள் பொறுத்தளவு ஆ. குடும்பத்தோட வாழ்ந்ததா நல்லது. ம். சிவனை நாடி போறோம். ம். புரியுதா? ஒருத்தர் இது போயிட்டு தான் நீ திருமணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். கல்யாணம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல